ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செய்வோம் பார்ப்போமா? அதுக்கு வெந்தயக்கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் நெய், கொஞ்சம் கடலை எண்ணெய். ஸ்டவ் இப்போ லைட்டாக நம்ம வெந்தயக்கீரையை வதக்கிடுவோம். பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு வெந்தயக்கீரை லைட்டாக வதக்கிடுவோம். கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கணும். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கோதுமை மாவு, சால்ட்டு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், சுடு தண்ணி இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சிடலாம். சப்பாத்தி மாதிரி இப்போ நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ தோசை தவா அது சூடாக இருக்குது. இப்போ அதில் போட்டுடலாம். இப்படி திருப்பி போடக்கூடாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா ஒரு செகண்ட் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி போடலாம். இந்த டயத்தில் மேலே நெய் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொன்று தேய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் போடுவோம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெந்தயக்கீரை சப்பாத்தி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தொட்டுக்கிட்ட தயிர்லேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். தயிர் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.